வாழிய செந்தமிழ் வாழ்க நற்றமிழர் வாழிய பாரத மணித்திருநாடு. பாரத மணித்திருநாடு நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நாம் காஞ்சிமா முனிவரின் கனிமொழிகளை பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த வரிசையிலே இன்று 19வது பகுதியாக நவரசமும் சாந்தமும் என்ற தலைப்பிலே காஞ்சிமா முனிவர் அருளியுள்ள கனிமொழிகளை பார்ப்போம். அதாவது 9 வகையான ரசங்களையும் நாடகத்தில், கலைகளில், காவியங்களில் காட்டப்படுகின்ற 9 வகையான ரசங்களையும் நவரசங்களையும் விளக்கி அதில் சாந்தத்தை சிலர் எடுத்துக்கொள்வதில் 8 ரசம்தான் என்று கூறுகிறார்கள். ஆனால் சாந்தம்தான் மிகவும் முக்கியமானது. ஏன்னா ஒரு கலையின் நோக்கமே அமைதியை தருவதாக இருக்க வேண்டும். நாம் நமது சடங்குகளில் எல்லாம் சாந்தி 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 என்று தான் முடிக்கிறோம் என்பதை குறித்து காட்டி நமக்கு அதை விளக்குகிறார். அவரது வார்த்தைகளை இப்போது பார்ப்போம். ஒரு காவியம் அல்லது நாடகம் என்றால் அதில் ஒரு கதை, பிளாட் இருக்கிறது. அநேக சம்பவங்கள் வருகின்றன. இயற்கை வர்ணனைகள் இருக்கின்றன. ஓமை போன்ற அணிகள், எதுகை மோனை போன்ற சொல்ஜாலம் எல்லாம் இருக்கின்றன. ஆனால் இதெல்லாம் அதற்கு உயிர் இல்லை. ரசம் என்ற உணர்ச்சி அனுபவம்தான் உயிர் என்று வைத்தார்கள். ஒரு வாக்கியத்தில் எத்தனை சொல்லழகு இருந்தாலும் அது கவிதையாகி விடாது. ரசம் இருந்தால்தான் அது கவித்தன்மை பெறும். வாக்கியம் ரசாத்மகம் காவியம் என்று ஒரு பெரிய கிரிட்டிக் சொல்லியிருக்கிறார். இந்த ரசங்களின் கணக்கில் 2 தினுசான அபிப்பிராயங்கள் உண்டு. ஒரு சாரார் 8 ரசம் என்பார்கள், இன்னொரு சாரார் 9 ரசம் நவரசம் என்பார்கள். 8 ரசம் என்று சொல்பவர்கள் ஸ்ருங்காரம், ஹாஸ்யம், கருணை அதாவது சோகம், ரௌத்ரம் என்கிற கோபம், வீரம் என்கிறது கருத்து, அடுத்தால் பயானகம் அச்சம் என்கிற பயானகம், பீபத்சம் அருவெருப்பு, அற்புதம் என்கின்ற 8 ரசங்கள் என்பது ஒரு கட்சி. இவற்றோடு சாந்தம் என்பதையும் சேர்த்து கொள்ள வேண்டும் என்பது நவரசக்காரர்களின் வாதம். சாந்தத்தை ரசமாக சேர்க்காத ஆலங்கரிகர்கள் அதை மட்டமாக நினைத்தார்கள் என்று அர்த்தமில்லை. பார்க்க போனால் அவர்கள்தான் நவரசக்காரர்களை விட அதை உயர்த்தியாக மதித்தார்கள். நம் பண்பாடு சாந்தத்தில் நிறைந்து போவதுதான். சாந்தி 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 என்று மும்முறை சொல்லியே எந்த வைதிக காரியத்தையும் நாம் பூர்த்தி செய்கிறோம். அந்த சாந்த நிலையில் உணர்கிறவன், உணரப்படுவது என்ற பேதம் இல்லாமல் எல்லாம் அடங்கி போகிறது என்று சொல்லி, கலையின் நோக்கம் அமைதியை தருவதுதான். அமைதியை தராது நல்ல கலையாக இருக்க முடியாது என்று நமக்கு எடுத்து சொல்கிறார். இது போன்ற காஞ்சிமா முனிவரின் கனிமொழிகளை தொடர்ந்து கேட்க பாரத மணித்திருநாடு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த்.